வணக்கம். எங்கிட்ட முல்லைப்பூ செடி முல்லைப்பூ பூத்துட்ருக்கு. டெய்லி ஒரு 50 பூவாவது பூத்துரும். தக்காளியில் நிறைய எடுத்துட்டோம். ஒரு 10 கிலோக்கிட்ட தக்காளி எடுத்துட்டேன். இப்போதைக்கு வீடியோ போட முடியாது. 10 கிலோ தக்காளிக்கு மேலே எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நாங்களும் நல்லா பச்சடி வச்சு சாப்பிட்டோம். எங்கிட்ட மிளகா செடியை பாருங்கள், எவ்வளோ மிளகா இருக்குன்னு. நிறைய இதில் தான் எடுத்தேன் மிளகா. அங்கேயும் இருக்குது பாருங்கள், இந்த பக்கத்தில் அங்கேயும் மிளகா செடி நிறையா இருக்குது. கத்திரி செடியில் நிறையா இந்த இடத்துல பூச்சி வந்துருச்சு. அதனால் ரிமூவ் பண்ணி போட்டேன். அங்கிட்டு பறித்து அங்கிட்டு கொண்டே போட்டேன். கொஞ்சம் மட்டும் இருக்குது, ஏதோ வீட்டுக்கு அளவு காய்க்குது. அவரை செடி, அவரையில் நிறைய என்னன்னு தெரியல, காய்க்கவே இல்லை. இப்போ தான் பூத்துட்ருக்கு. ஆனால் டெய்லி தண்ணி விட்றேன். இன்னொரு கத்திரி செடியில் பாருங்கள், நிறைய பழமாக இருக்குது. கத்திரி பழம், பூசணிக்காய்க்கு பக்கத்தில் ஒரு கத்திரி செடி இருக்குல்ல, அது ஒரு மஞ்சள் கலரில் வரும். பழம் நிறையா இருக்குது. எங்களுடைய முருங்கை மரத்தில் பாருங்கள், முருங்கை செடி முருங்கை எவ்வளோ காய் இருக்குது. நிறைய காய் இருந்துச்சு. அந்த பக்கம் இருந்தது மாடு உடிச்சு சாப்பிட்டு போயிடுச்சு. ஒரு 15 காய்க்கு. இப்போ இதில் ஒரு நிறையா இருக்குது, 10-15 காய் இருக்குது. இது ஒரு சைடே ஒரு 14 காய் இருக்குது. இங்கிட்டு ஒரு 6 காய் இருக்குது. நல்லா 10-15 காய் இருக்குது. நல்ல பெரிய, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காய். நல்ல நீல காய். ஒரு காய் போட்டாலே போதும் சாம்பாருக்கு, அவ்வளோ பெரிய நீல காய். நிறைய பூசணி பழம் இருக்குது. அங்கே வேறு இருக்கா, அங்கே வேறு இருக்குது, அங்கேயும் இருக்குது. அந்த தெரியுதா, அங்கேயும் இருக்குது நிறைய பூசணி பழம். ஒரு 20 பழம் இருக்குது. இந்த சைடு அந்த வாழைக்கு பக்கத்துலேயும் கொஞ்சம் பூசணி பழம் இருக்குது. வாழைக்கன்று வச்சுருக்கோம் பக்கத்தில். கொஞ்சம் வெண்டி செடி, இந்த வெண்டி முடிஞ்சிருச்சு. ஆனால் கீழே தளைஞ்சிட்ருக்கு, அதனால் ஒடிச்சு போடாமல் வச்சுருக்கேன். அந்த புளிச்சக்கீரை, அந்த குச்சி மிளகாயில் எங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்குது. தக்காளி நல்லா காய்ச்சிச்சு. அந்த ஆப்பிள் தக்காளி கிடக்கு பாருங்கள், தெரியுதா? ஆப்பிள் தக்காளி செடியில், இந்த செடியில் பாருங்கள் காய் தெரியும். இந்த கிடக்க காய் ஆப்பிள் தக்காளியோட காய். அப்புறம் இப்போ இந்த பூசணிக்காய் சீசனே முடிஞ்சு போச்சு. ஆனால் தண்ணி ஊற்றினோன்னா மறுபடியும் ஒரு காய் விட்டு அந்த இடத்துல ஒரு காய் இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன குட்டி காய் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. ஒரு நாளைக்கு எங்கள் அத்தை வந்திருக்கா, பூசணிக்காய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பறித்து அதை பொரித்து கொடுக்கணும். இந்த இடத்துல அதுவாக முளைச்ச பாகச்செடி. இது எங்களோட இந்த மரம், சாத்துக்குடி மரம். இன்னும் தண்ணி விட்டுகிட்டே தான் இருக்கேன், தளைஞ்சிட்ருக்கு. இன்னும் பூக்க காணோம், இன்னும் பூ வரல. தண்ணி விட்டுட்டு தான் இருக்கேன். இனிமேல் பூத்து காய்க்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம் ஒரு 2 காய் காய்ச்சிருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் இன்னும் காய்க்க காணோம், பூக்கவும் காணோம். இனிமேல் தான் சீசனாக என்னென்னு தெரியல. ஏன்னா சீசன் நிறைய பழம் வந்துடுச்சு. தண்ணி பற்றாமல் என்னென்னு தெரியல, இன்னும் பூக்கவே இல்லை.